நம்ம உலகத்தில் சில பேர் சில டயலாக் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரொம்ப நேசிப்போம், நமக்கு கூட இருக்கிறவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ என்னோடய அருமை தெரியாது, நீ ஒரு காலத்தில் நீ என்னை பற்றி யோசிக்கும்போது யோசித்து நீ திருந்தி வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம எவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையில் அவரை விட்டு தூரம் போய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களையெல்லாம் செஞ்சு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் நாம் திரும்பி வரணும்னு கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அதனால தான் எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியது, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நாம் திரும்பி வர வேண்டியது அவருடைய சமூகம் மாத்திரம்தான். ஏன்னா அவருடைய சமூகம் மட்டும்தான் நம்மளை என்றைக்குமே தேற்றும், நல்ல ஆறுதல் தரும், நம்ம செய்திருந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். நம்ம பாவம்லாம் செஞ்சு எவ்வளவு தான் நம்ம துக்கப்பட்டு துயரப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் அவ்வளவு அன்பாய் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நீ இவ்வளவு பாவம் செஞ்ச இல்லை, அதனால் உனக்கு இவ்வளவு தான் நன்மை, இதுக்கு மேலே தரமாட்டேன் அப்படியெல்லாம் கர்த்தருக்கு லிமிட்டேஷன்லாம் கிடையாது. அவர் அளிக்கிற நன்மை, அவர் நன்மையினால் திருப்தியாக்குவார். அவருடைய நன்மை அளவிட முடியாதது. நம்ம எவ்வளவு 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 பாவம் செஞ்சுருந்தாலும் அவர் நம்மையில் வைக்கக்கூடிய கிருபை அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் முதலாவது தேட வேண்டியது அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு ஆறுதல், தேறுதல், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே அங்கே மாத்திரம்தான் கிடைக்கும். உலகத்தில் யாராலையும் தர முடியாத எல்லாமே அவருடைய சமூகத்தில் கிடைக்கும்.